ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உன் மீது மிகவும் மனவருத்தத்தில் வந்திருக்கிறேன். என் தங்கமே, என்னுடைய மனவருத்தத்திற்கான காரணத்தை உன்னிடத்தில் நான் சொல்கிறேன். என் தங்கமே, இது வருத்தம் மட்டுமல்ல, அதிகமான கோபத்தினுடைய வெளிப்பாடும் கூட. அம்மா, கோபமா? உனக்கு என்மேல் எப்படி கோபம் வந்தது என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, உன் தாயானவள் என்னுடைய கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பலமுறை நான் சொல்லியும் நீ கேட்காமல் போன ஒரு விஷயத்தினால்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கை உனக்கே கேள்விக்குறியாக புரியாமல் நின்று கொண்டிருக்கிறது. நான் பலமுறை கோபமாக வந்து உன்னிடத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் நீ அதை கவனிக்காமல் விட்டு விட்டதனுடன் பலன்தான் இன்று இந்த தாயானவள் என்னுடைய கோபம். உன் மீது அது வருத்தமாக மாறிவிட்டது. என் தங்க பிள்ளையே, நான் எத்தனை முறை சொல்லியும் உனக்கு புரியவில்லை. நான் என் கோபத்தை வெளிக்காட்டியுமே என் குழந்தைக்கு அது புரியவில்லையே என்று இப்பொழுது அம்மா எனக்கு மன வருத்தம் வந்துவிட்டது. அப்படியானால் என் குழந்தையின் மனதில் ஏதோ ஒரு பிரச்சனை என்னாலும் இருந்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளைதான் நினைத்தபடி தன்னை மாற்றிக்கொள்ள முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னுடைய மனது உனக்கு சரியான ஒத்துழைப்பினை கொடுக்கவில்லை. அதனால்தான் நான் இப்படி கோபத்தோடு வந்திருக்கிறேன். நீ எப்படி நான் கோபத்தோடு வந்தாலும் கூட அதை செய்ய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன். என் தங்கமே, இன்று நான் என்னுடைய மன வருத்தத்தை சொல்லும் பொழுதாவது உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியுமா என்று ஒருமுறை நீ முயற்சி செய்து பார்க்கலாம். என் தங்கமே, அம்மா உனக்கு இப்பொழுது கால அவகாசம் மட்டுமே கொடுக்கிறேன். ஒருவேளை இந்த சூழ்நிலையிலும் உன்னால் மீண்டு வர முடியவில்லை என்றால் உன் தாயானவள் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக கரை சேர்க்க புறப்பட்டு விடுவேன். நான் உன்னை இப்படியே தத்தளிக்க விட்டு விட மாட்டேன். நான் உன்னை இப்படியே விட்டுவிடுவேன் என்று நீ நினைத்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையுமே உன்னுடைய வாழ்க்கையில் செயலாக நீ நினைக்கலாம். அது நடக்க முடியாமலும் போய்விடலாம். சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்கள் அங்கே செயலாக மாறிவிடலாம். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை மனவேதனை அடைந்து என் முன்னால் நின்று கொண்டிருப்பாய் அல்லவா? அந்த நேரத்தில் உன் தாயானவள் நிச்சயமாக உனக்கு கை கொடுப்பேன் என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையே, ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள். சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் என்றுமே உனக்கு மனதில் வேதனையை கொடுக்கிறது அல்லவா? சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் அங்கேயே நிறுத்தி வைக்கிறது. ஆனாலும் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? அவர்களின் வார்த்தைகளுக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கின்றாய். அதை உன்னுடைய மனதிற்கு எடுத்தும் செல்கிறாய். அப்படியானால் என் பிள்ளை, நீ குழம்பத்தானே செய்வாய். உனக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் கூட அவர்கள் அதனை குழப்பி விடுவதற்காக தயாராக இருக்கும் பொழுது, அதனை பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது உன் அம்மாவால் என்ன செய்ய முடியும்? என் தங்கமே, முதலில் நீ இப்பொழுது உனக்காக போட்டு வைத்திருக்கின்ற இந்த ஒரு வளையத்திற்குள் இருந்து நீ முதலில் வெளியே வா. என் தங்கமே, இது உனக்கான உலகம் கிடையாது. இந்த உலகத்தில் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை உனக்கானது கிடையாது. நீ இதிலிருந்து வெளியில் வர வேண்டும். பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த உலகத்தை நீ கண்ணார காண வேண்டும். உனக்கான வாய்ப்புகள் இங்கே எத்தனை எத்தனை குவிந்து கிடக்கிறது என்பதை நீ கண்டுதான் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர வேண்டும். என் தங்கமே, ஒரு மூலையில் முடங்கி கிடைத்தவர்கள் எல்லோருமே அப்படியே கடைசி வரை இருந்துவிட வேண்டும். யார் ஒருவர் வெளியில் வருகிறார்களோ, இந்த உலகத்தை காண வேண்டும் என்று நமக்கு வாய்ப்புகள் இருக்கும், அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இங்கே பிரகாசமாக ஜொலிக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்தது கிடையாது. ஏனென்றால் உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணரத் தொடங்கிவிட்டாய். ஆனால் நீ இருக்கின்ற இந்த கூண்டுக்குள் இருந்துதான் வெளியில் வர மறுக்கின்றாய். நாம் தினமும் இப்படிதான் எழும்ப வேண்டும். நம்முடைய காலை கடமைகளை முடிக்க வேண்டும். நேரமாக இந்த வேலைக்கு செல்ல வேண்டும். மீண்டும் வீடு திரும்ப வேண்டும்.
உண்ண வேண்டும், உறங்க வேண்டும், அதிகாலை விடியலில் எழும்ப வேண்டும். இப்படிதான் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இதில் நீ எதை சாதித்தாய் என்று, எந்த விஷயத்தை முடித்தாய் என்று நினைத்து பார்த்தால் அங்கு ஒன்றுமே இல்லை. தினமும் உன்னுடைய வேலைகள் மட்டும் எப்பொழுதும் போல நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிறு மாற்றத்தையாவது உன்னால் உணர முடிந்ததா என்று நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? உன்னால் நீ செய்து கொண்டிருக்கின்ற சாதாரணமான செயல்களில் இருந்து மாறுபட்டு ஏதேனும் ஒரு விஷயத்தை சாதித்து விட்டதாக உணர முடிகின்றதோ அந்த நாள்தான் நீ வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக உன்னுடைய நேரத்தை செலவிட்டிருக்கிறாய் என்பதை புரிந்துகொள். என் தங்கமே, நான் உன் அம்மா உன்னை பெற்றெடுத்தவளாக உன்னிடத்தில் பேசுகிறேன். என் குழந்தையே, இப்படியே இருந்துவிடக் கூடாது. எதற்குமே பயப்படாமல் உன் வாழ்க்கை சென்றுவிடக் கூடாது என்றுதான் அம்மா நினைக்கின்றேன். என் தங்கமே, இருக்கும் பொழுது யார் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். ஆனால் நீ இந்த உலகத்தை விட்டு மறைந்தால் 4 பேராவது உனக்காக கண்ணீர் சிந்த நிற்க வேண்டும். மாறாக இவர்களெல்லாம் இருந்து என்ன செய்ய போகிறார்கள் என்று யாரும் நினைக்கக்கூடாது. என் தங்கமே, அப்படிப்பட்ட சில மனிதர்களையாவது நீ சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, உன்னால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ யாருக்காகவாவது இருந்தாலும் அந்த உதவிகளை மறுக்காமல் செய்து கொடு. பணம் பொருள்தான் கொடுக்க வேண்டும் என்று கிடையாது. உணவுதான் கொடுக்க வேண்டும் என்று கூட கிடையாது. ஒருவேளை ஒருவருக்கு உன்னால் ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நீ ஒரு வார்த்தை சொன்னால் அவர்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைத்துவிடும் என்றால் அதற்கு நீ நிச்சயமாக முயற்சி செய்யலாம். என் குழந்தையே, உதாரணத்திற்கு ஓரிடத்தில் ஒரு வேலை அவர்களுக்கு தயாராக இருக்கிறது. நீ அவர்களுக்காக பேசினால் அவர்களுக்கு அது கிடைக்கும் என்றால் நிச்சயமாக அதை நீ செய்து கொடுக்கலாம். அதனால் அவர்களினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை நிலைமையும் மாறிவிடும் அல்லவா? அப்பொழுது அவர்கள் உனக்கு காலம் முழுவதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பார்கள். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் நாம் என்ன உதவி செய்து கொடுத்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டவுடன் நம்மை பார்த்து யார் என்று கேட்பார்கள் போல அப்படிதான் இருக்கின்றார்கள் என்று. என் தங்கமே, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். அவர்கள் மறந்த நன்றிக்கான பலன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். நீ செய்த நல்லதிற்கான பலனை நிச்சயமாக நீ அனுபவிப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னுடைய புண்ணியங்களோடு சேர்த்து உனக்கு நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எத்தனையோ நேர்மறை எண்ணங்களை உன் மனதிற்குள் வைத்து கொண்டாலும் எதிர்மறை எண்ணங்களும் உனக்குள் அவ்வப்பொழுது எட்டி பார்க்கத்தான் செய்கிறது. என் தங்கமே, இந்த எண்ணங்கள் உன்னிடத்தில் இருந்து அப்படியே சென்றுவிட வேண்டும். அவ்வப்பொழுது எட்டி பார்ப்பதை கூட நீ குறைத்து கொள்வாய். ஆனால் நிச்சயமாக இனி எப்பொழுதுமே உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நாடகத்தை கண்டு நீ பயந்து விடாதே. கஷ்டங்கள் வந்துவிட்டால் சோர்ந்து விடாதே. எல்லாம் நம் தாயானவள் நம் வாழ்க்கையில் நடத்துகின்ற மாயை என்பதை புரிந்து கொண்டால் எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நாள் உன் வாழ்க்கையில் கட்டாயம் வரும். அந்த நாளில் என் பிள்ளை, உன் அம்மா எனக்கு நிச்சயமாக நன்றி கடன் பட்டவராக மட்டுமே நீ இருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மனிதர்களைப் போல நீயும் நன்றியினை மறந்து விடுவாய் என்றாலும் அம்மா அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் என் குழந்தை என்னிடத்தில் கோபப்பட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என் பிள்ளை, நீ என்னை மறந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எப்பொழுதும் நான் உன்னை விட்டு செல்லவும் மாட்டேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள். அம்மாவின் மன வருத்தம் உனக்கு நிச்சயமாக மனதில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியில் கொண்டு வந்து நல்ல பாதையை நோக்கி நகரச் செய்யும் என்றும் நான் நம்புகிறேன். என் தங்கமே, என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீ இருந்தால் போதும். யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட துணிந்து நிற்க வேண்டும் நீ. என் தங்கமே, என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மகளாக இருந்தாலும் சரி, சாதிக்க வேண்டியது ஏராளம். சாதிக்க துணிந்து புறப்படு. முடங்கி ஓரிடத்தில் எப்பொழுதும் கிடக்காதே. என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே, எதற்காகவும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.